Hello friends, welcome to MK Handworks. இன்னைக்கு பாருங்க இந்த வீடியோல பென் ஸ்டாண்ட் வந்து பேசிக் நாட் ஸ்பைக் நாட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே இந்த ஸ்பைக் நாட் யூஸ் பண்ணி பென் ஸ்டாண்டில் half and half டிசைன்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பென் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நியர்லி 25 வெரைட்டிஸுக்கு மேலே என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் டிசைன் பண்ணி டுட்டோரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு, டியூப்ஸு, பீட்ஸு, ஃப்ளவர் டிசைன், half and half டிசைன், ஸ்ட்ரெயிட் லைன் டிசைன், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பென் ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வாய்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கலர் பிளெயின் வாய்ஸ் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு அண்ட் ப்ளூ கலர் பிளெயின் வயர் எடுத்திருக்கேன். ஆரஞ்சில் 10 வாய்ஸ் 4 அடியிலையும், ப்ளூவில் 5 வாய்ஸ் 5.25 அடியிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண வாய்ஸை 2 வாய்ஸாக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டதுக்கப்புறம் வாய்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ப்ளூவில் 2 நாட்ஸும் ஒரு வயரும் இருக்கும். ஆரஞ்சில் 5 நாட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ கலரை பேஸாக வச்சு நம்ம நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி 2 நாட்ஸ் எடுத்து கிராஸாக வச்சு 3ஆவதாக ஒரு நாட் போடுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு வயர் இருக்கும். அதை நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். இதனுடைய பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ குமிழ்கள் வந்து வர மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு வந்து 5 நாட்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் பாருங்கள் வெளிப்பகுதியில் 2 வாய்ஸ் இருக்குது. அதுலேயே நம்ம சுற்றி வர நாட்ஸ் போட்டுடலாம். இப்போ பாருங்கள் சுற்றி வர நாட்ஸ் போட்டாச்சு. ஒரு ஸ்டார் ஷேப்பில் நமக்கு டிசைன் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஆரஞ்சு கலர் நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர வந்து குமிழ்கள் ரெடி பண்ணணும். நீங்கள் பூஜா பேஸ்கட்ஸ்க்கெல்லாம் போட்டிருப்பீங்க. சேம் அதே மாதிரியே தான் குமிழ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். பெரிய பெரிய பேஸ்கட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸ்லாம் நம்ம வந்து போடும்போது ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாய்ஸ் எதுவும் வேஸ்ட் ஆகாது. நம்ம சேனலில் பிகினர்ஸுக்காக எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லையும் நான் வந்து மினி பேஸ்கட் டுட்டோரியல் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம மீதி இருக்க நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர குமிழ்கள் ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள் நமக்கு குமிழ் கிடச்சிருச்சு. நான் பாருங்கள் சுற்றி வர வந்து குமிழ்கள் போட்டு முடிச்சாச்சு. மொத்தமாக 5 குமிழ்கள் கிடைக்கும். இதுக்கப்புறம் பாருங்கள் இந்த 2 குமிழ்களுக்கு சென்டரில் கிராஸாக வாய்ஸ் போகுது. நம்ம அதுலேயே நம்ம நாட்ஸ் போட்டுடலாம். நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணி நாட்ஸ் போடுங்க. இது கிராஸ் கட் மெத்தடில் நம்ம போடுறதுனால ரன்னிங் ஒயர் தேவையில்லை. நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்படிதான் மற்ற பேஸ்கட் டுட்டோரியல் நிறையா இருக்குது, வெரைட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்ட்லாம் எடுத்துட்டிங்கன்னா நியர்லி 25 வெரைட்டிஸு, ட்ரே டுட்டோரியல், ஸ்டோரேஜ் பேஸ்கட், ஸ்டோரேஜ் பவுல், அது போக குழந்தை விளையாடுறதுக்காக ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, மார்க்கெட் பேஸ்கட்டு, லஞ்ச் பேஸ்கட்ஸு, டிஃபன் கேரியர் பேஸ்கட், நியூ மாடல் பூஜா பேஸ்கட்ஸ் அப்படின்னு எல்லா வெரைட்டிலையும் நான் டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன். என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாடல்ஸ் பிடிச்சிருந்தாலும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 4 ஆரஞ்சு கலர் நாட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 சைட்லேயும் இந்த பார்டர் டிசைன் மாதிரி நமக்கு ப்ளூ கலர் ஒயர் கிராஸ் ஆகிற இடத்துல நம்ம நாட்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த 2 ப்ளூ கலர் ஒயர் வருது பாருங்கள், அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பைக் நாட் போட போகிறோம். அதுதான் வந்து இந்த பென் ஸ்டாண்டுடைய டிசைன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம லூப்பாக மடித்து ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஆப்போசிட் ஒயரை சுற்றி கொண்டு வரோம். இப்போ கீழே இருக்கிற ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இந்த லூப் வழியாக விடணும். இப்போ மறுபடியும் இந்த 2வது ப்ளூ கலர் ஒயர் எடுத்து கீழே இருக்கிற லூப் வழியாக விட்டு எடுத்து மெல்ல டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம டைட் பண்ணும்போது ஸ்பைக் நாட் நமக்கு கிடச்சிரும். இது வந்து கொஞ்சம் பார்க்குறக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் நாட் லுக்கில் நமக்கு கிடைக்கும். இந்த நாட் வந்து இது சுற்றி வர போட்டு முடிக்கும் போது தான் அது தனியாகவே தெரியும். நாட்ஸ் வந்து தனியாக தெரியும். இப்போ பாருங்கள், இன்னொரு தடவை இந்த இடத்துல போடலாம். நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மேலே இருக்கிற லூப் வழியாக ஒரு தடவை விட்டு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற லூப் வழியாக விட்டு எடுத்து மெல்ல டைட் பண்ணுங்கள். இந்த ஒயர் வந்து நம்ம கொஞ்சம் வந்து இழுத்து டைட் பண்ணும்போது ரிவர்ஸ் ஆகும். அதை வந்து சரிப்படுத்திக்கோங்க. இதே மாதிரியே தான் நம்ம கண்டினியூ பண்ணி ஹைட் பண்ணி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், சுற்றி வர நான் ஒரு வருஷம் போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பென்சில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 ரோல் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். கூட போட்டது போக கொஞ்சம் வயசு இருந்தாலும் எடுத்து வச்சு அதையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ரெடி பண்ணி கிஃப்ட் கொடுக்கறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடில் போட்டிருக்கேன், கொஞ்சம் தூரம் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து போட்டு முடிச்சாச்சு. ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் ரவுண்டில் இந்த ப்ளூ கலர் கிராஸ் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பேசிக் நாட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இனி மீதி இவ்வளோ இருக்க வாய்ஸெல்லாம் நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட் நாட்ஸில் ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி நம்ம பென் ஸ்டாண்டை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டு முடிச்சாச்சு. எவ்வளோ அழகாக நமக்கு பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்பைக் நாட் பாருங்கள், தனியாக அழகாக தெரியுது பாருங்கள். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வரப்போகிற ஃபெஸ்டிவல்ஸுக்கெல்லாம் கிஃப்டாக கொடுக்கறக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டிபர்பஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நாட்ஸ் எல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக தனியாக தெரியுது பாருங்கள். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.